டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான இலக்கு வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் நேற்று. ஸோ அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸும் தேவைப்படுது, எஸ்சிஆர்டி புக்ஸ் எதுவுமே எங்கிட்ட கிடையாது, எனக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ் தேவைப்படுது, இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு புக் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன் சார், நான் வந்து மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து என்ன கோர்ஸில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் ஸோ இந்த வீடியோவில் முழுவதுமாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே நம்மகிட்ட என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எஸ்சிஆர்டி பேஸ் பண்ண புக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எஸ்சிஆர்டி புக்ஸ் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், இது அதே இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், பிவைக்யூ கொஷின் பேப்பர்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடிய புக்ஸ் சரிங்களா. சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட், யூனிட் 8 and 9ல் ஒரு 3 புக்கு, தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 புக்கு, தமிழ் ஓல்டு புக்கு ஒரு 2 புக்கு, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 2 புக்கு சரிங்களா, மேக்ஸுக்கு ஒரு 2 புக்ஸ். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே வேணும் சார், தமிழ் மீடியம் வேணாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, இலக்கு பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் 20% டிஸ்கவுண்ட்டோட வாங்கிக்கலாம். 20% தள்ளுபடியோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க சார், நான் வந்து புக் வாங்கணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் புக் வாங்கினா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணால் 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கோங்க சரியா. 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். நான் கோர்ஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு சரியா. ஏற்கனவே கோர்ஸுக்கு நம்ம வந்து ஆஃபர் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு அந்த இப்போ ஜாயின் பண்ணுறவங்க இந்த பெனிஃபிட்டையும் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை சார் நான் ஏற்கனவே புக்கு வாங்கியிருக்கேன், இப்போ ஒரு ரீசெண்டாக தான் 1 மந்தில் வாங்கியிருக்கேன், 1 வீக்கில் வாங்கியிருக்கேன், இப்போ எனக்கு கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா. ஸோ உங்களுக்கும் அந்த டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு கோர்ஸ்க்கான ப்ரைஸ் 4000 வருது டிஸ்கவுண்ட் போக அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ புக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கோர்ஸோட ப்ரைஸில் ரெடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னால் கோர்ஸ் ப்ரைஸில் ரெடியூஸ் பண்ண முடியும் சரிங்களா. புக்கும் கோர்ஸும் சேர்த்து வாங்கும் போது என்னால் வந்து கோர்ஸில் பண்ண முடியும், பட் ஆனால் புக்கில் வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் சரிங்களா. தனியாக வாங்குறவங்களுக்கு தனியாக புக்கோட ப்ரைஸ் என்ன வருதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஏற்கனவே கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும் சரிங்களா. ஒருவேளை புக்ஸ் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி 20% அப்படிங்கிறது கோர்ஸ் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இல்லை புக்கு வாங்க போகிறீங்க சார், நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், புக்கும் வாங்க போகிறேங்கிறவங்களுக்கு ஸோ அடிஷனலாக புக்கு வாங்குறதுனால 20% டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸ். ஸோ நீங்கள் இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அட்மிஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. இல்லை சார் என்னால் ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ண முடியும், என்னால் மினிமமாக இந்த ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னு நீ நினைக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க. எனக்கு வந்து சில பேர் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க, ஏன்னா எதுக்குமே வந்து ஒரு விலை கொடுத்தா தான் வந்து அதுக்கான உண்மையான பலன் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ரீயாக கிடைச்சா அதுக்கான வேல்யூ தெரியாது அப்படின்னு சில பேர் நினைப்பேன். காசு கொடுத்து வாங்கினா கொஞ்சம் மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களே. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களால் என்ன முடியும், நீங்கள் 500 பண்ணுறதா சரி, இல்லை சார் என்னால் 1000 பண்ண முடியும், உங்களுக்கு உண்மையாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பே பண்ணிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. பட் நான் வந்து இதை உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸாக ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கான டிசபிலிட்டிக்கான டீட்டெயில்ஸோடு வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அட்மிஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க சரிங்களா. ஸோ இது முன்னாடி இது நம்ம 5-6 இயர்ஸாகவே இது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பேட்ச்க்கும் நான் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்காங்க, பட் அவங்களால எங்கேயும் ஃபீஸ் பே பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது இருக்கிறவங்க, ஸோ அவங்களால இதுக்கு ஆன்லைன் கிளாஸஸை யூஸ் பண்ணிக்க முடியுமா. ஏன்னா நான் வந்து இப்போ இந்த யூடியூப் வழியாகவோ இல்லை வந்து ஆப்பில் வந்து ஆன்லைன் கிளாஸோ லைவ் கிளாஸஸோ ரெக்கார்டட் கிளாஸஸோ கொடுத்து என்னால் நடத்த முடியும். அது அவங்களால அக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறவங்க இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேவா, அதை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ மற்றவங்க ஸோ இல்லை சார் நான் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க இலக்கு 25 அப்படிங்கிற கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 இருந்து உங்களுக்கு வந்து 1000 டிஸ்கவுண்ட் ஆகும். 4000 ருபீஸ் ப்ரைஸில் நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒரு வாட்டி ஷோ பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த நம்பர் தான். ஸோ இது காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். இதில் வந்து இலக்கு பேட்ச் வேணும் சார் அப்படின்னு கேளுங்க, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் போகும். ஸோ அதுலேருந்து போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா. அட்மிஷன் ஃபார்மில் என்ட்ரி பண்ணி கொடுங்க. இல்லை டைரெக்டாக ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த கூப்பனை அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா.
ஸோ எப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த கோர்ஸு ப்ரிப்பரேஷன் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், பட் விட்டுட்டேன். ஸோ கன்சிஸ்டன்சி ரெகுலராக வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டும் சரி, டைம் மேனேஜ்மெண்ட் நான் வந்து டெய்லி வந்து இத்தனை மணி நேரம் ஒதுக்குவேன், 2 hours 3 hours என்னால் வந்து ஒதுக்கி படிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, 1 year ப்ராசஸாக இருக்கும். 6+6 month நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த ப்ராசஸில் இருக்கணும். எக்ஸாம்ஸ் எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் இதில் இருக்கணும், ப்ரிப்பரேஷனில் இருந்து தான் ஆகணும். சரிங்களா? டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் போக போக கூடுதலாக நேரம் கொடுத்தே ஆகணும். அண்ட் டெய்லியும் படிக்கணும். சரிங்களா? கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமானது. டிசிப்ளின். சரியா? ஒரு நாளைக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணால் தான் படிப்பேன் அப்படிங்கிறது பத்தாது. டிசிப்ளின், ரெகுலராக நம்ம வேலையை நம்மளாக செய்கிற மாதிரியான ஒரு ஹேபிட் வேணும். ஸோ இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா, ஓகே டிசிப்ளினாக அந்த டெஸ்ட்டுக்கு வந்து படிச்சுட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம். சரிங்களா? இன்றைக்கி இந்த கிளாஸாக இந்த லெசனாக அதை வந்து படிக்கிறோம். டெய்லி என்ன ஆனாலும் நான் வந்து படிக்க போகிறேன். எப்படி இருந்தாலும் நான் வந்து ஒரு 1 hour 2 hour மினிமம் ஆச்சு நான் வந்து படிக்க போகிறேன். அடாப்ட் திடீர்னு பிளானில் வந்து சேஞ்சஸ் ஆகுது, சார் என்னால் ஒரு லெசன் படிக்க முடியல, கம்மியாக தான் படிக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் செட் ஆகாது. போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2 லெசன் 3 லெசன் 4 லெசன்ஸ் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி படித்தா தான் இது பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, ரெடி. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு உங்களுக்கு வந்து நான் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் சிம்பிளாகவே சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ புக்ஸுக்கு 20% இருக்குது. ப்ளஸ் இந்த புக்ஸில் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், கம்ப்ளீட்டாக வேணாலும் வாங்கிக்கோங்க. சரியா? அண்ட் ஃப்ரீ கிளாஸ் ஃபார் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ பேட்சில் மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.